இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, பாழடைந்ததை மீண்டும் எழுப்புகிற தேவன். வசனம் எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இங்கே இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், நான் சிதைந்ததை மீண்டும் கட்டுவேன், வறண்ட இடத்தில் நான் புதிதாய் நடுவேன் என்று சொன்னேன், அதை நான் செய்வேன் என்ற இடிந்த இடங்களையும் பாழடைந்த இடங்களையும் கட்டுகிற தேவன். பாருங்க, இடிந்த இடங்கள் என்பது வாழ்க்கையில் நொறுங்கிய கனவுகள், உடைந்த உறவுகள், தோல்விகள் இல்லையா, இப்படி போன்றவைகளாம் ஒரு இடிந்த இடங்கள் போல, அதாவது வறண்ட நிலங்கள் போல இருக்கிற ஒரு காரியம். பாழடைந்த இடங்கள் என்பது வெறுமையானது, பயனில்லாத ஒரு நிலை. எதுக்கு தான் நான் இருக்கிறேன், ஏன் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நான் இருந்து என்ன சாதிக்கிறேன் இல்லை, அநேக கேள்விகள் இருதயத்தில். யாரும் நம்பாத ஒரு சூழல், யாருமே நம்ப முடியலை இல்லையா, எங்கே பார்த்தாலும் ஏமாற்றங்கள். இங்கே தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் கட்டுவேன், நான் நடுவேன், நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு இந்த காலை வேளையில் வாக்குரைக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நம்ம பெற்றோர்கள் நம்மளை நேசிக்காமல் இருக்கலாம் இல்லையா, சகோதரர்கள் சகோதரிகள் நம்மை நேசிக்காமல் இருக்கலாம், பிள்ளைகள் நேசிக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் இல்லை. நம்ம அநேக கனவுகள் வைத்திருப்போம், அது எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு நாட்களாக இருக்கலாம். அநேகர் நம்மை வெறுக்கலாம், ஒரு சரியான உறவுகள் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. நிறைய தோல்விகள், எது எடுத்தாலும் தோல்வி. யாரை நம்புறது இந்த காலத்தில் இல்லை, எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரச்சனைகள். ஆனால் இந்த வசனத்தின் பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் பாவத்தினால் சிதைந்து போனார்கள். பாருங்க, அவங்க விக்கிர ஆராதனை செய்து தேவனுடைய வழியை விட்டு விட்டார்கள். அப்போ இதன் காரணமாக அவர்கள் தேசம் அது பாழடைந்து விட்டது. அந்த மற்ற எதிரியான ஜாதி மக்கள் ஆட்சி செய்தார்கள் பாங்க. அப்போ அந்த இவர்கள்லாம் இஸ்ரவேலின் தேவனுடைய ஜனமா அப்படின்னு சொல்லி கேலி செய்தார்கள். ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய நாமம் அவமதிக்கப்பட்டது. அப்போ ஆனால் அந்த நிலையில தான் தேவன் வாக்குறுதியை கொடுக்கிறாரு, நான் என்னுடைய நாமத்திற்காகவே உங்களை மீட்டு எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு தேவனை நம்ம ஒரே தேவன் என்று விசுவாசிக்கிறோமோ, நம்ம இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டானது. அன்றைக்கே தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஒருவேளை நம்ம காலங்கள், நம்முடைய நிலைகள், நம்ம சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒருவேளை விபத்துக்கு பதில் இல்லாமல் தோன்றலாம். ஆனால் பாருங்க, ஒருவேளை நம்மளுடைய பாவம் தான் இதுக்கு தடையா இருக்கோ என்று குற்ற உணர்வுகள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, என்னுடைய நாமத்துக்காகவே பாழானதை பயிர்நிலமாக்குவேன், நிர்மூலமானவையை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய நாமம் அப்படிப்பட்ட நாமம். நம்ம சாதாரண ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கலை, ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம வணங்குகிறோம். நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம குற்ற உணர்வில் இருக்கிற உங்களுக்கு தேவன் இடைப்படுகிற காரியம், என் நாமம் உன் மேலே தரித்திருக்கிறேன், என் நாமம் உன்னை வழி நடத்தும், என் நாமம் அந்த கிருபையை உனக்கு கொடுக்கும், என் நாமம் உனக்கு இருக்கிறது. அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் இருக்கிறேன், நான் செவ்வையாய் மாற்றுவேன், வறண்ட நிலத்தை நான் பயிர்நிலமாய் மாற்றுவேன். ஓ ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை பார்த்து மனிதர்கள் முடிந்தது என்று சொல்லும் இடத்துல தேவன் இப்போதுதான் ஆரம்பிக்குது உன் வாழ்க்கை, இப்போதான் உனக்கு நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையின் இடிந்த சுவர்களையும் மரண நிலத்தையும் அவர் புதிதாய் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமை மனிதன் முடியாத இடத்தில் தான் செயல்படும். பாருங்க, சிதைவையும் வறட்சியையும் அவர் வாழ்வாக மாற்றுகிற தேவன். உன் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறும். மக்கள் பார்த்து இது தேவனுடைய கிரியை என்று உணர்வார்கள். பாருங்க, நம்மை பார்க்கிற மக்கள், நம்முடைய சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் நம் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். நம்மை பார்க்கிற யாவரும் நாம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று வாக்குரைக்கிறார். இன்றைக்கு
ஆதலால் நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கு தேவன் நம்மோடு இருந்து ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கும் பாருங்க. அப்போ தேவன் நான் சொன்னேன் நான் செய்வேன் என்று சொல்வதால் இந்த உறுதியான வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதை எதுவும் தடுக்க முடியாது, எந்த மனிதரும் தடை செய்ய முடியாது. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, என் வாழ்க்கையின் இடிந்த இடங்களை நீர் மீண்டும் கட்டும் தேவன் ஆண்டவரே. பாழடைந்த நிலத்தில் நீர் வாழ்விக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் காணும் மாற்றம் என்னை சுற்றில் இருப்பவர்களுக்கு நீரே ஜீவன் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் என்பதை சாட்சியாக காட்டும் என்று விசுவாசிக்கிறேன். நீ சொன்னதை செய்வீர் என்பதில் சந்தேகமே இல்லை என்று இயேசு நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். ஆமென்.